வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். இது உங்கள் வீட்டிலும் நடந்தால் எப்படி என்பதற்காக சமூக விழிப்புணர்வுக்காக பகிர்கிறேன். கதைய சுலபமா சொல்றேன். கொளச்சல் பகுதியில ஒரு ஜெராக்ஸ் கடை உரிமையாளருக்கு +2 முடித்த 17 வயது மகள் இருக்கிறாங்க. அந்த மாணவி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாலிபரை சந்தித்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாலிபருடைய முகம் தெரியவே தெரியாது இவங்களுக்கு. அவர் மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும், தாயின் மருத்துவ செலவுக்கு பணம் வேண்டும்லாம் சொல்லி மாணவியிடம் பணம் கேட்டிருக்காரு. பணம் இல்லைன்னா வீட்டில் இருந்த நகையாவது அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாணவி என்ன செய்தா தெரியுமா? தன் தோழியிடம் அந்த நகைகளை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவ்வாறு 60 பவுன் தங்க நகைகள் மாயமாயிருக்கு. பின்னர் இந்த விஷயம் தெரிந்து மாணவியின் தந்தை போலீசில் புகார் செய்திருக்காங்க. போலீஸ் விசாரணையில அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்திருக்கு. மாணவியினுடைய தோழி தான் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கு உருவாக்கி காதலன் போல நடித்து ஏமாத்தி இருக்காங்க. இதற்கு காரணம் அந்த தோழியின் குடும்பத்தில் பல லட்சம் ரூபாய் கடன். அதை அடைக்க வேண்டும் என்று அந்த பெண்ணின் தாயார் ஆலோசனையால் இந்த மோசடி நடந்திருக்கு. அந்த நகைகளை அடகு வைத்து குடும்ப தேவைகளுக்காக பயன்படுத்தி இருப்பதும் கடனை அடைத்ததுமே தெரிந்தது. போலீசார் இதை தெரிந்து வியந்தனர். இதனையடுத்து பயத்தில் அந்த பெண் மற்றும் அவரது தாய் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் உறவினர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த சம்பவம் நமக்கு என்ன பாடம் கத்துக்கிறது? இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில டிப்ஸ். பிள்ளைகள்லாம் யாருடன் இணையத்தில் பேசுறாங்க அப்படிங்கறத பெற்றோர்கள் கவனிக்கணும். இன்ஸ்டாகிராம், Facebook போன்ற சமூக வலைதளங்கள்ல நமக்கு தெரியாதவங்க கூட நம்பிக்கையோட பழகவே வேண்டாம். கடன் பிரச்சனையில் தவறான முடிவுகள் எடுக்கவே கூடாது. சட்டப்படி அதுக்கும் வழி இருக்கு. நம் முடிவுகள் மற்றவர் வாழ்க்கையை பாதிக்க கூடாது என்பது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.